சிரிப்பான நகைச்சுவையாலும் கொள்ளை கொள்ளும் கோதண்டம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். விஜயம் போன்ற கூட்டு வந்து பட்டவடா வந்துருக்காங்க. விஜயம் போன்ற கூட்டு வந்து சின்ன பட்டவடா என்னன்னு சொல்லிடுவாங்க சார். அடுத்த ஃபங்க்ஷனாக சொல்லுங்க சார். இதுக்கு இடையில டிவி வீக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த வார்த்தை ஏதாவது சொல்லி விடுங்க. கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்ப பேரை மாத்தலாம், எப்ப பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சான்ஸ் பாரு. நிறைய பேர் மறக்க போறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே. அதுக்கு அடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிசி சின்னசாமி. சரி, உங்க இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கங்க. ஆனா இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசன் சாம்சு, ஜாவா சுந்தரேசன் சாம்சு, ஜாவானா சாம்சு, சாம்சு அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு வேளை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போறீங்க, நான் சாம்சுட்டு கேட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்ல போறேன். சேட்டை சரி இருந்துட்டு போங்க. இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீநகிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேல வரும்போது என் பக்கத்துல உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பொண்ணு எட்டி பார்க்க வேண்டியது. அந்த பொண்ணு துவாரி போயிடுச்சு. எங்க பாக்குறது? சும்மா நான் கடவுள் போஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன் ஏவிஎம்ல. என் மனைவி ஃபோன் பண்றேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆன உடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கேட்க போறேன். அப்படியா? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பெரிய படம்ல, ஆனால் நீங்க நடிகன் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. படம் விட்டு அதுக்கப்புறம் ரயில் மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போறேன், நீங்க நடிங்க. யாரு ஹீரோ? நட்டின் ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமி அஸ்டண்டா இருந்தார். ஆமா இருந்தார். ஆமா தெரியுங்க, எங்க ஃப்ரெண்டு சார் ஒரு ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. டெஸ்ட் போட்டு போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்தியில எல்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேன் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் படம் முடி தானே? கமல் சார் ஒரு என்ன நீங்கள் படம் பண்ண பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்ன பண்ணியிருக்கீங்க? படம் இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஜாவில் இருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தேன். படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நன்றி சார்னா ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அன்றாக்கேஷிப்லேருந்து அவர் தம்பிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு 9 மணிக்கு. அப்போ யாரும் ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒழுங்கா பேர் அடி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் 8 நாள் என் கூட ஃபோட்டோ எடுக்கிறது போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனோமே 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்துல லூசன் அடிக்கிறாங்களா, அதை வந்து நீ அடிக்கிறான்டா. நம்ம ஊர்ல மதுரையில திருப்பரங்குன்றத்துல நம்ம அடிக்கிறான்டா, அவனை வாடான்னு சொல்லி அப்படியே 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்ச சிங்கப்பி சார் ஏதோ சொன்னாரா, அந்த திருப்பரங்குன்றத்துல இருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கையை வச்சு முடிச்சுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்ட கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சிங்கம் போய் வீட்டுக்குள்ள தூங்குது, பயங்கர தூங்குது. வணக்கம், என்ன நல்லா இருக்கீங்களா? கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு தடவை பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சிருக்காரா, இல்லை விக்கு வச்சிருக்காரா, இல்லை என்ன மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சிருக்கான்னு தெரியல.
அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வலிக்கான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணாரு, நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாம நிறைய பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சிருக்கீங்க, ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வச்சிருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டை போடப்பட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்கு, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கும், கூட்டு போயிருந்தேன். ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சாரு, இந்த இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனோட சீட்டு குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்துல நம்ம உட்காந்து என்னடா பண்றது அப்படின்னா, கலைஞர் போங்க சார், அவருக்கு போங்க தட்டை தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிறது அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம். படம் மேலே பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசினோம் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம், தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கதான் போய் எழுதுவோம், அங்கதான் போய் எழுதுவோம். இது என்ன அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கதான் போய் பேசுறோம், அங்கதான் மாறும், உடனே சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, அவங்க என்ன சொல்லுவாரு, அவங்க சொல்லிடுவாங்க, சொல்ல விளங்கிடும். சார் பேப்பர்ல உட்காந்து படிச்சு பேப்பர்ல வெட்டியை பார்த்துட்டேன் சார், நாங்க ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் எந்த ரெடிக்கு எடுக்க கூடாதுன்னு சார் போவோம். 3 நிமிஷம் தான் சார், 8 ஷாட் 11 டிவைட் பண்ணிக்கிறோம் சார். இது ட்ராக் பிக்ஸ் பண்ணிட்டா சார் போகும் சொல்லி போங்க. அங்க போய்தான் பண்ணுவோம், அங்க போய்தான். அப்ப அடுத்த படிக்கிறவங்க எப்படி அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இப்ப அவங்க அங்கதான் பண்ணுவாங்க, அவங்க அங்கதான் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லாது, போய் சொல்லி போல. புரியுங்களா அவங்களுக்கு? புரியல அவருக்கு. அதனால இவங்க நீங்க ப்ரிப்பரா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு வந்து நீங்க கபடி போல அடைச்சு சொன்னாங்கன்னு ரவி சார் சொன்னார். என்ன கூட சொல்லிருக்கலாம் சார், விஜயன் போல்ட்ட கூப்பிட்டு வந்து நீங்க பட்டை விட வந்துருக்காங்க, விஜயன் போல்ட்ட கூப்பிட்டு வந்து சின்ன பட்டை விட என்னன்னு சொல்லிருக்காங்க சார். அடுத்த ஃபங்க்ஷனாக சொல்லுங்க சார், இதுக்கு இடையில டிவிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க, கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து ஒரு மனுஷன் எப்ப பேரை மாத்தலாம், எப்ப பேர் வைக்கலாம், இந்த பேர் குழப்பத்திலே சான்ஸ் பாரு, நிறைய பேர் மறக்க போறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே, அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிசி சின்னசாமி. சரி, உங்க இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனா இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசன் சாம்சு, ஜாவா சுந்தரேசன் சாம்சு, ஜாவானா சாம்சு, சாம்சு அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு வேலை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போறீங்க, நான் சாம்சுக்கு கேட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்ல போறேன். சேட்டை சரி இருந்துட்டு போங்க. இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு, ஸ்ரீநிதிட்டு கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட,
மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளை எட்டி பார்க்க வேண்டியது, அந்த பிள்ளை துவாரி போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இல்லைம்மா நல்லா இருக்கியா, நம்மளுக்கு தெரிஞ்சு 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, when you are come, when you are back. அதில் என்ன வார்த்தைக்கு எனக்கு புரியல. சும்மா இருங்க சார் இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயின் அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்க, நம்மளால என்ன செய்யுது? எதுக்கு தான் இப்படி வச்சிருக்காங்களோ? வீட்டுக்குலாம் போக மாட்டேங்கல, சின்ன படுத்து கிடப்பு, அடுத்த பற்றி நினைக்கவே மாட்டேன். கூப்பிடுங்க அவனை எல்லாம் நினைச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்க பக்கத்துல ஒருத்தவங்க அப்பளமும் ஊறுகாய் ஈரங்க வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பாக்குறது, முறைச்சு பாக்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்க சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடிச்சாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? உழைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிடுவோமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன் ஏவிஎம்ல. என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியா? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பெரிய படம்ல, ஆனால் நீங்கள் நடிகன் 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 தெரியும், 5,000 ரூபா கேளுங்க போதும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி, 2,000 வரைக்கும் வந்துட்டான். 2,000 கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட வந்து எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க, ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர், பிஆர் விஜயலட்சுமி அஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் இருந்தார். ஆமாம் அப்போ தெரியுங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. டெஸ்ட் போட்டு போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்திலெலாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் படம் முடி தானே? கமல் சார் ஒரு என்ன நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்ன பண்ணியிருக்கீங்க? சார் படம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தார். 4 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வச்சுக்கோங்க சார், ஷூட்டிங் நாங்கள் போகலாம். எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொல்லுவேன். படத்தை எடுத்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போங்க சார் அப்படின்னா. படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நன்றி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுவார். அன்றாக்கேஷிப்லேருந்து அவர் தமிழ்லேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு 9 மணிக்கு. அப்போ யாரும் ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒழுங்கா போயிரு, அடி வாங்க போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் 8 நாள் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனோமே 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அவன் படத்தை லூசன் அடிக்கிறாங்களா? அவன் வந்து நீ அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்ம அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அப்படியே 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்ச சிங்கப்பி சார் ஏதோ சொன்னாரா, அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கையை வச்சு நடிச்சுக்கிட்டு எவ்வளவு யாரால என்ன நினைச்சுக்கிட்ட கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சிங்கம் போய் வீட்டுக்குள்ள தோங்குது, பயங்கர தோங்குது. பழங்குடி கரையை கத்துறாரு. நானும் வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போய் கண்ணு விட்டு இருந்தாங்க. நான் உண்மையை பார்த்துருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்க படம் அடிச்சு பார்த்து விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட். மிளகாயில் ஆரம்பிச்சது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஓடின மகாராஜா வரைக்கும் அவரோட நான் இருக்கேன், என் கூட அவர்.
இந்த படம் கேரக்டர் இப்படி பண்ணலாமா பண்ணலாமா என்ன, நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன், வாங்க பண்ணிக்கலாங்கிறாரு. மகாராஜா படத்தில் டெய்லி நைட்டு அன்றாத் காஷியப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் செய்யப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ சதுரங்க கட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்க ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது, உங்களுக்கு அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சுன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலன்னா சாமி கும்பிட பண்ணேன், சாப்பிட முன்னே சாமி கும்பிடுவேன். லேசா சாப்பாடு எடுத்து இந்த இப்படி வைப்பேன், அவ்வளோ. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க, காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க, தூங்கும் போது சாமி கும்பிடுவாங்க, வீட்டு ஏறுறதுக்கு சாமி கும்பிடுவாங்க, இறங்கினாலும் சாமி கும்பிடுவாங்க. யாருக்காவது ஒரு திட்ட பேசினா தேங்க்ஸ் அப்படி கும்பிடுவாரு, நிர்மூசிவார். அவர் சதுரங்க வட்டையில் ஒவ்வொரு ஏமாத்துற மாதிரி பண்றேன். எப்படி அப்ப என்ன பார்த்தோன்னு ஒரு புத்தகா நான் நடிகேன். அதுக்கு அடுத்த படத்துல லூசா நினைக்கிறேன், முன்னாடி வைப்பா உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா, இந்த எழுதிட்டு போகலாங்க. அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிட்ட கேட்டேன், என்னது அவர் கதை கேட்கிறாங்க, ஒரு கம்பெனியில கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்துல நான் நல்லவனா கெட்டவனா, வீணாக்கிற மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா. அதுக்கு அவரு தெரியலன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் தெரியல, நீங்க தானே கதை எழுதுனீங்க, நீங்க காசு கம்மியாகனா நல்லவர், காசு கூட கட்டீங்கன்னா கெட்டவர். சரி, நான் நல்லது கெட்டவனாவே 2 பேரும் இருக்காரு. அவன் குழம்பு பெண்ணா வரல, அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. ஸோ இந்த படத்துல என்னன்னா, இந்த படத்துல சாரோட கேரக்டர் மாதிரியே என்னோட வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கு. எங்க ஊர்லயும் நிறைய பேர் ஃபாரின் போகணும் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய், இவர் ஃபாரினுக்கு அனுப்புறாரு, உங்க பாஸ்போர்ட் எல்லாம் கொடுங்க, இவர் பணமெல்லாம் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு 2 ஆளா கூப்பிட்டுப்பேன். 70,000, 1 லட்சம், 80,000 ஆளுங்களை கூட்டு போயிட்டே இருக்கேன். அந்த காசு வாங்கிட்டே இருந்துட்டு, என்னடா இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ இருக்கான், நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றான், நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி ஒன்னோட ஆசை என்னன்னு கேட்டேன். நான் என்ன சார், சினிமா எடுக்கணும் சார், டைரக்ஷன் பண்ணணும் சார், நான் ப்ரொடியூஸ் பண்றேன் தம்பி, ஆனால் ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன், அதுக்கு நீ கதை பண்ணி நான் படம் பண்றேன். என்ன சொல்லுங்க சார், போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்ன செய்யும், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த காசு வாங்கி போட்டுட்டே இருக்க. நான் போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்னடா செய்யும், எப்படி செய்யும், எதை செய்யும் எழுதிட்டே இருக்கேன். ஒரு நாள் காசு வாங்க ஓடிவிட்டாங்க. அந்த ஆளை தேடுறேன், தேடி பார்க்குறேன், அந்த ஆளை அளவே காணாம். அந்த ஆள் எந்த ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் போய் காசை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம். போனா அவங்க சம்சாரம் கறிக்கோட்டையில பள்ளி வேலைக்கிட்டு இருக்கு. என் கொண்டு போன காசு 16 லட்சம் ரூபா. எப்படி கிடைக்கும், கோவில் அப்படின்னா கூட கொடுத்துருவாங்க. கறிக்கோட்டையில வளைக்கிட்டு சரி கிடைக்காது. 6 மாசம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸ் அவர் அந்த ஓடி போனார்ல, அவர் நம்பர் கிடைச்சிச்சு. நான் ஃபோன் பண்றேன், ஹலோ என்ன நினைச்சுட்டு இருக்கேன், திருநெல்வேலி டிஎஸ்பி சொந்தக்காரர், மெட்ராஸ்ல அவர் சொந்தக்காரர், எங்க மினிஸ்டர் அவர், எங்க எம்எல்ஏ அவர், வார்டு கவுன்சிலர், தூக்கிடுவோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். தம்பி உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேன் சொல்லுங்க. போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி, போலீஸ் வச்சு தூக்கிடுவோம் உள்ள வச்சு போய் அப்படின்னு தம்பி, உனக்கு 6 மாசம் முன்னாடி நம்பர் கொடுத்தல, என்னாச்சு, போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா. அப்ப அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அது தெரியல. இது மாதிரி ஏமாத்துற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாரங்கேட்டையில இருக்கட்டும், இந்த படம் பாருங்க, ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாத்துவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நீங்க நேர்மையா இருங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எங்க ஊர்ல இன்னொரு ஆள் ஏமாத்த, வாங்க நாளைக்கு ஃபாரின் போலாம், எல்லாத்தையும் ஏத்துனார், 15-20 பேர் ஏத்துனாங்க. நாளைக்கு நான் அனுப்பவே இல்லை. ஒரு நாள் நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறிகள், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நாளைக்கு வாங்கன்றாங்க. நாளைக்கு ஏத்தலை. உடனே அவங்க நேரம் போனாங்க, இன்னைக்கு பிளைட் ஏத்துறீங்க, என்னாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டாரு.
செக்யூரிட்டி நீ வாங்க டிக்கெட் வாங்கன்றியா என்ன மாதிரி சொல்லிடாம பாரு, இப்படி ஏமாத்திருக்காம பாரு. எங்க சொந்தக்கார பொம்பளை ஒண்ணு இருக்கு, எங்க மாமன் ஒருத்தன் பிடிச்சதான் கொஞ்சிக்கிட்டே இருக்கு, வேலைக்கு போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், படிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான். எங்க மாமி என்கிட்ட ஓடி ஓடிச்சிட்டான். பொண்டாட்டி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. புருஷனை காணாம போனோடனே கேட்குது, என்ன பண்ண புருஷனை காணாம இப்படிலாம் எப்படிமா புருஷன் இருந்தா சரி எப்படியா கண்டுபிடிச்சு போடுங்க, சரிம்மா அவன் போட்டா விடுமான்ட்டு. இந்த பொண்ணு அந்தமா போட்டா கொடுத்துருக்கு. ஏன்னா காண போய் புருஷன் தானே, ஒரு புருஷன் போட்டா விடுமான்னு இருக்காரு. இல்லைங்க இந்த போட்டாவில் விளம்பரம் விடுங்க, நான் காணா போனேன், நான் போயிட்டு வீட்டுக்கு தான் நம்ம குடிச்சுக்கலாம். புரியுதுங்களாங்க இது? ஆக இப்படி இல்லாம ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகள், ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும், சமூகத்தில் எல்லாமே இருக்கும். இந்த கம்பி கட்டின கதையில எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நான் உங்க கிட்டலாம் கேட்பேன் டைலாக், என்ன சொல்றேன்னு. நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு, ஆசிரமத்தை நடத்து, என்ன சொல்ல வரியை பாட்டாக்கு, பாட்டை வரியாக்கும் பார்ப்பேன். வரியை எப்படி பாட்டாக்குறது, பாட்டை எப்படி வரியாக்குது, பாட்டு தானே, அதை வரியாக்கு. அதான் பாட்டாக்குறது, வரியை பாட்டாக்கு, பாட்டை வருது. கிளைமேக்ஸ்ல ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன், நானும் அவன் பேசுவோம். என்னென்னமோ சொல்றீங்க சாமி, இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாத்துறது? அதுக்கு நட்டி சார் சொன்னாரு, பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து. என்ன பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி, நான் சிரிச்சுட்டு பேசுறேன், என்னாச்சு? பணக்காரனை பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து அப்படிப்பாரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய பஞ்சஸ் இந்த படத்துல இருக்கு. கம்பி கட்டின கதை. ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் பண்ணியிருந்தார். நண்பனுக்காக நான்லாம் ஒரு ரெண்டு புரோட்டா வாங்கி தருவேன், ஏதாவது சரக்கரை கையினா சரக்கு வாங்கி தருவேன், ஏதாவது ஊருக்கு போறேன்னா காசு கொடுப்பேன், தேங்க்ஸ் மாப்பிள்ளா ஒரு 5000 கொடுப்பேன். அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டினேன், தரவே மாட்டேன். ஆனால் இருந்தாலும் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் எடுத்துக்கிட்டு ரவி சார் உங்க புண்ணியத்துல உங்க டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்றதுக்கு ஏற்பாடு பண்ண இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தம்பி நீ போயிட்டு வர இந்த 2 பாட்டில் எனக்கு வேண்டாம். ரவி சார் இந்த விழா நாயகன், மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்கு, நிறைய காலங்கள் இருக்கு. இப்பதான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சேரியில் நான் பண்ணிட்டு வந்தேன், சூர்யா படத்தில், சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன். எடிட்டர் ஃபாசில் எப்போ நட்டி சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார். அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோமே. ஆனால் அதில் ஒரு 50,000 ரூபா குறையுது, அனுப்பிச்சாச்சு இல்லை அது ஒரு ரூபா ஐயோ அதெல்லாம் அன்னைக்கே அனுப்பிச்சாச்சு அப்படின்னு போயிருப்பாரு. சரி வேற ஏதாவது உறக்க காட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன், வந்துருச்சு நம்ம சொல்லுங்க, வந்துருச்சு. ஃபாசில், அப்புறம் சாம்ஸு, ஹீரோயினி, செகண்ட் ஹீரோயின், எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு சாங் இல்லையே இல்லைன்னு நினைச்சேன். ஆசிரமத்தில் ஒரு சாங் போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கோதண்டம் கழிச்சு அது எல்லாரும் நடிகர்கிட்ட நடிகர் எதுவும் செய்யலையே, நடிகர் எதுவும் செய்யலைன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கோதண்டம் அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும். ஒருத்தட்ட ஒரு டிரைவராக வளர்த்தோம்னா அந்த ஓனர் தான் காசு கொடுப்பார். நம்மளுக்கு உலகமே கொடுக்கும். உலக தமிழர்களும் சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்பான். உலகத்தின் உச்சபட்ச தீர்வு என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு கேட்குறோமா? தம்பி என்ன தோசை வாங்கி இட்லி வாங்கி பூரி வாங்கி எவ்வளோ காசு வச்சிருக்கேன்? ஓனர் கேட்பாரா? சர்வர் கேட்பாரா? கேட்க மாட்டார். சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பாரு. சேலை எடுக்க போகுது லேடிஸு, அப்படியே சேலையை விரிக்கிறான். வீட்டுக்காரமா கேட்குது, சாயம் போகுமான்னு. எக்கா எட்டு போகா, கட்டிக்கா, துவக்கா, காய போடுக்கா, சாயம் போச்சுன்னா காசு வேணாம்க்கா, எட்டு போகிறாங்க, எட்டு போகிறாங்க. நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம். நம்ம திரும்பி 100 ரூபா கொடுத்து போடான்னு இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சமையல் கிஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒன்றும் இருக்க நினைக்கிறீங்களா?
சரி இல்லைன்னு கேஸ் போட முடியுமா? கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சுவானா? சிங்கப்பூர் பறந்து அடிக்கும் 10 ஃபைட்டும் போடுற ஒரு ஃபைட் இருக்காது. காசு கம்மனா பாடம் நீட்டும் 16 பாடங்கள் 6 தேர் சொட்டு 8 விட்டுருவாங்களா? எதை பண்ணல இல்லையா எனக்கு காட்டு உட்காருவானா? சிங்கத்தை வெற்றி விளையாடும் காட்சி அபூர்வ காட்சி சொல்றோம். உள்ள ஒண்ணுமே இல்லை. காசை போடுவோம் கேட்பானா? கேட்க முடியாது. கேட்கறது ரூல்ஸே கிடையாது. அவ்வளவுதான் இவ்வளவுதான். நீ உள்ள போய் பாரு. இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம். இதுதான் வித்தியாசமான உலகம். ஆக இந்த வித்தியாசமான உலகத்துல நிறைய பேர் கொடுக்கையில சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறோம். புகழடைந்தால் பெரிய ஆளா வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சிக்கன், மட்டன், கருவாடு, பொங்கல், புளிச்சோறு, சோறு, சாம்பார், கறி குழம்பு, அந்த குழம்பு இதெல்லாம் ஒரு 16 வகை 20 வகையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் கல்ல மிட்டாய், எண்ணெய் மிட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது. யாருக்கு கிடைக்குது? வேலைக்கு போறவங்க, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் கிடைக்குது. அப்படி சாப்பிடாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு நம்ம மட்டும் எதிர்பார்க்கறாங்க. அவங்க உடனே செய்ய முடியாதுனாலும் லேசா நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம். நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்கறாங்கன்னா எல்லார்ட்டையும் ஏன் கேட்கறாங்க? எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால முடியும் முடியாததை நம்ம சொல்லி கடந்து போவோம். அவ்வளவுதான். செய்யக்கூடிய வாய்ப்பு செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நான் செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்கறீங்கல்ல, நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அதே உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஆக இந்த கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது. படம் பாருங்க. ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நட்டி சார் வேற ஒரு டைமென்ஷன்ல பார்ப்பீங்க. முருகானந்தத்திலேருந்து இங்கே இருந்த நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாமே. கம்பை நல்லா கட்டியிருக்காங்களே, பிள்ளை நிற்கும் போல இருக்கு. மேலே ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க போல, மேலே ஆசை எழுப்பினாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்டுருங்க. செகண்ட் இயர் சொல்லிச்சதோ கம்பி நல்லா கட்டிட்டு அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும். அது அது அப்படி கட்டினா அந்த கம்பி நான் பார்த்தேன். எங்கம்மா ஏமா கம்பி நம்பர் வந்திருக்காரு கம்பி அந்த ஆள. ஆக இந்த கதை, இந்த படம் உங்க கையில் இருக்கு. எழுத்தாளர் கல்கி சொன்னது போல ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள். அதிலும் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கன்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு. இது நல்லதை நீங்க எழுதணும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு. எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் பார்த்து பர்சன் வீட்டில் வச்சுட்டோன்னு ஏதாவது சொன்னாருன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்லாட்டி ஜிபே ஏதாவது பண்ணி 10 நிமிஷம் கூட பேசியிருக்கேன். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. எல்லாம் படம் பாருங்க, படம் பாருங்க. நன்றி.